இன்னைக்கு நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ரூம் வாசலில் ரிப்போர்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேட்கலாம் நீங்கள் எனக்கா இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க நீங்கள் அப்படின்னு. நான் இதை யாருக்காக போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னப்பா நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல, பிரச்சனையெல்லாம் எனக்கு தான் வருது என்னன்னு தெரில, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது, எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வருது, மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வலி இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி கடந்து வர்றதுன்னு ஒருத்தவங்களும் அதை கோ த்ரூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் அதையே உங்கள்ட்ட வீடியோவில் காமிச்சிட்டு, நான் கஷ்டப்படுறது, நான் அழுகிறது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறதே காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கே ஒரு போர் அடிச்சிடாதா? ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடாதா? இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வராதிங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் மாட்டுத்தாவணியில் தான் இருக்குது. மகிழ் ரொம்ப நேரம் அனுத்திட்டே இருந்தான். காலையில் 8 மணிக்கு போனோம், நைட்டு 7-8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு வரவே. அதனால் நடுவில் இருந்த டாக்டர் வெயிட் பண்ணுற டைம் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்மளோட கஷ்டம் நம்மளோட குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம மறந்து கடந்து வந்து தான் ஆகணும். ஸோ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம்.